சாத்தாங்குளம் மினிக்ஸ் வழக்குல தீர்ப்பு வந்துருச்சா? தீர்ப்பு இன்னும் வரல. 4 வருஷமா யார் ஆட்சியில் இருக்கா? என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். டேய் என் தலைவன் கையாலே உனக்கு சாவுடா. அந்த 4 வருஷமா யார் ஆட்சி? வழக்கு அப்பவே சிபிஐக்கு மாத்திட்டாங்க. அந்த 4 வருஷமா யார் ஆட்சி? வழக்கு அப்பவே சிபிஐக்கு மாத்திட்டாங்க. குடும்பத்தினர் என்ன கேக்குறாங்கன்னா, யாருக்காக யாரை காப்பாத்த சிபிஐ இவ்வளவு தாமதப்படுத்துதுன்னு தான் கேக்குறாங்க. 5 மாசத்துல அண்ணா பல்கலைக்கழக வாழை மனை வழக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு நான் காரணம். இங்க விசாரணை சிபிஐயோடது இல்ல. உங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றி நான் சொல்ல லாஜிக், நான் லா தான் நான் பேசுறதா இருக்கேன். லாஜிக் பேசுறதா இருக்கு. எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. சென்னை மெட்ரோ 2 திட்டம் தமிழ்நாடு அரசு நாங்களே பண்ணிக்கிறோம் சொன்னாங்க. 10 பைசா நகரல. சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்களா இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா மாறிச்சா இல்லையா? அப்ப நீங்க வந்து அங்க எய்ம்ஸ் காட்டிட்டே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தானே, அதை கேட்டு கொண்டு தானே வந்திருக்க வேண்டியது தானே. கொலாபரேஷன் ஸ்கீம். ஏப்பா இத முதல்லயே சொல்லக்கூடாதா? கொண்டாயா கைய. அப்ப கிரெடிட் வேணுங்கும் போது நீங்க உன்ன நெஞ்சில குத்திடுவீங்க. சிபிஐ என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு அரசால? அக்கிரமம் எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். நான் இங்க பாருங்க, நான் சிபிஐ விசாரணைக்கு இன்னைக்கு விட்டுறேங்க. இன்னைக்கு உத்தரவு விட்டுறேன். நாளைக்கு எந்த பேப்பரும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன ஒரு வருஷம் ஏடிஎம்கே பீரியட் இருந்துச்சுல. ஐயா உனக்கு வந்தறியா? ஒருத்தர் நில்றா. இதுல எங்கங்க திமுக அதிமுக வந்துச்சு? நீங்க கடந்த கால ஆட்சின்னு எங்க வர்றீங்க? நடந்திருக்கிறது வந்து நடந்திருக்கிறது அதுதான். நீங்க ஆரம்பத்துல ஒப்பிட்ட ஒரு வழக்குன்றனால நான் அதுக்குள்ளேயே கேக்குறேன். நீ பேசாம இரு. முதல்ல நீ பேசாரா. ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணம் போது ஒரு வாரத்துக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு அதன் பிறகு நடவடிக்கைகள் ஆச்சு. என்னப்பா கண்கலங்கறாரு? கைதே 10 நாளைக்கு நடக்கல. அதெல்லாம் கிடையாது. இங்க ரெண்டாவது நாள் நடக்குது. அதுல புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த ஒப்பீடு தான கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன ஹீரோ சார், கூப்பு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொரிச்ச கோயில் மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க கேட்டுக்கங்க, அதிமுக குரூர் ஆட்சி, திமுக சூப்பர் ஆட்சி. வச்சுக்கங்க. என்னத்த வெச்சுக்கிறது? நான் வெச்சுக்கிறது. நான் சொல்றது நீ கேளுடா. இந்த பார் ஏடிஎம்கே ஆட்சிக்கு ஏன் போறீங்கன்னு நான் கேக்குறேன். புரியுங்களா? ஏடிஎம்கே வந்து திமுக குற்றம் சாட்டுங்க. நம்ம இப்ப பேசும்போது அந்த ஒப்பீடோட வந்தனால அத கேள்வி நான் அந்த கேக்குறேன். ஒப்பீடை ஏன் சொன்னேன்னு புரிஞ்சுக்கங்க. நான் ஏடிஎம்கே ஆட்சிங்கறக்கா சொல்ல, நான் டிஎம்கே ஆட்சி சரியா செய்யலன்னு சொல்ல, நடைமுறைப்படி புரிசிலா சரியா செஞ்சிருக்குன்னு சொல்லிருக்கேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், எனக்கு தெரியாது. எனக்கு கிடையாது அவ்வளவுதான். எனக்கு கிடையாது அவ்வளவுதான். எனக்கு கிடையாது அவ்வளவுதான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அதிமுக மோசமா செயல்படுச்சு, திமுக சிறப்பா செயல்படுச்சணும். திமுக மோசமா செயல்பட அதிமுக நாட் மை பாயிண்ட். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத. பயப்படாதடா. போலீஸ் அக்ரஷன் இங்க இருக்குது. இவ்வளவு ஆவேசம். அங்க நான் அந்த ஆவேசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே புரிஞ்சுக்கிறேன். திட்டாங்கன்னு யூனிஃபார்ம் சர்வீஸ் கொடுத்து கோவப்பட்டாங்க. கண்ணாபண்ணா எக்ஸஸா போயிடுச்சு. உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன். காதுல வைங்க. அங்க நான் அந்த ஆவேசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே புரிஞ்சுக்கிறேன். அங்க நான் அந்த ஆவேசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏற்கனவே புரிஞ்சுக்கிறேன். மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா தான் இந்த விரைவான நடவடிக்கை இருக்கும். எதிர்க்கட்சிகள் தூங்கிட்டாங்க ஊடகங்கள் மாதிரியே அப்படின்னா அது வந்து நடவடிக்கை இருக்காது. ஊடகங்கள் தூங்கின மாதிரியேன்றீங்க. பயங்கரமா முடிச்சு. நீங்க அதேதான். இதற்கு முன்பு இப்படி லாக்அப் மரணம் அல்லது அதிமுக ஆட்சியில இதற்கு முன்பு சொல்லாதீங்க. அங்கேயும் நிறைய நடந்துச்சு சார். அதுலயும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தான் ஒரே இதா. கடமை தவறாதீங்க, நான் எடுத்து கொடுக்கிறேன். நமக்கு என்ன, நீங்க இதுக்கு முன்ன இந்த 4 வருஷத்தை சொல்றீங்களோ, யாரா திமுக தப்பா 10 வருஷத்தை சொல்றேன். சாம்பார் ஆப் எனக்கு. இந்த 4 வருஷத்தை சொல்றீங்களோ, யாரா திமுக தப்பா 10 வருஷத்தை சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் நான் பேசுவேன். ஜெயராஜ் பென்னிக்ஸ் தான். ஆனா அங்க என்னன்னா, அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்த போது அதன் மீதான நடவடிக்கைகள் சரியா இல்ல. பல போராட்டங்கள் நடத்தி தான் அதை செய்ய வைக்க வேண்டியிருச்சு. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்திபன் நீதியரசர் பார்த்திபன் விசாரணைக்கு மேஜிஸ்ட்ரேட் போகும்போது அவரே மிரட்டலுக்குள்ளாகிறார் காவல் நிலையத்துல. எல்லாரும் கத்தி வணங்க. ஓட விட கூடாது. இந்த புகார்கள் உயர் நீதிமன்ற மதுரையில் நடந்த விசாரணை பாத்தீங்களா? பார்த்தோம். அதுல என்ன சொன்னாங்க? தமிழக அரசு சிறப்பா செயல்பட்டிருக்கு, நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கொடுத்திருக்கு. இப்படியாப்பா ஒத்துழைப்பீங்கன்னு சொன்னாங்களா சார்? 10வது நாள்ல நீதிபதியே மிரட்டப்பட்டிருக்காருன்ற செய்தியும் இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல.
நான் கேக்குறேன், நீங்க 4 வருஷம் முன்னாடி நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு, நான் 2 நாள் முன்னாடி நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு கேக்குறேன். கொலை வழக்குல கூட இப்படி இருக்காதுங்க அடி சொல்லிச்சு. எங்கங்க போஸ்ட்மார்ட்டம் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்த ரிப்போர்ட் இப்படி இவ்வளவு மோசமா இருக்கேன்னு கேட்டாங்க. ஆமா, போலீஸ் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்குது. நீங்க தானங்க கவர்மெண்ட். கோர்ட் நீங்க தானங்க எங்களை மதிக்கலைன்னு கிரிமினல் அவதூறு வழக்கு போட்டாங்க. இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போட்டு நான் என் லைஃப்ல முதல் முறையா நான் உங்களுடைய திறமையை நான் பாராட்டுறேன். நான் வந்து பகிரங்கமா ஆனர்ல பாராட்டுறேன். போன் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அஜித் குமார் நடனத்தை பத்தி டாபிக்கே போகாம நீங்க பென்னிஸ் ஜெயராஜ் கோயில நிக்கிறீங்க பாத்தீங்களா, அது வந்து அதை பத்தி உங்களுடைய பேசணும். விசுவாசத்தை நான் வந்து பாராட்டுறேன். அதை நம்ம- உங்களுடைய திறமையை நான் மெச்சுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆஹா பரவாயில்ல தம்பி பியூட்டிஃபுல்லா கொண்டு போய் நம்மளும் 10 நிமிஷம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோமே நினைச்சிட்டு அது ஒப்பிட்டுக்கு அது வந்தனால அது. இல்ல ஐ அப்ரிஷியேட் யூ. நீங்க வந்து பாராட்டுக்குரியவர். ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்லையா சார்? பரவாயில்ல தம்பி பியூட்டிஃபுல்லா கொண்டு போய் நம்மளும் 10 நிமிஷம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோமே நினைச்சிட்டு அது ஒப்பிட்டுக்கு அது வந்தனால அது. இல்ல ஐ அப்ரிஷியேட் யூ. நீங்க வந்து பாராட்டுக்குரியவர். ஏன்டா அட்டை பூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. இல்ல ஐ அப்ரிஷியேட் யூ. நீங்க வந்து பாராட்டுக்குரியவர். இப்போ என்ன உனக்கு? நான் தோக்கணும் அவ்வளவுதானே? இல்ல நான் தோத்துட்டேன். ஹாப்பியா? நன்றி சார், நன்றி சார். என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நிர்ணயம் செய்துவிட. ஊடகங்கள்லாம் வந்து அப்படி மக்கள் நடிகர்கள் எவ்வளவு பேர் யாரும் பேச மாட்டேன்றீங்க. ஒரு நடிகர் ஆளக்கணும். MS பாஸ்கர் தான் ஏதோ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒருத்தர் தான் நான் கண்கூட பார்த்தேன். வேற எந்த நடிகரிங்க ஒருவேளை ஏதாவது அமைச்சர் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையேப்பா, அதுக்கு காவல்துறை மேலே இப்படி குற்றச்சாட்டுறீங்க அப்படின்னு ஏதாவது அமைச்சரோ முக்கிய அதிகாரிகளோ யாராவது இப்படி சொன்னாங்கன்னா ஒருவேளை இன்னும் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இப்படி பண்றீங்களேன்னு கொந்தளிப்பாங்களோ? நோ 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 நோ. வேற நான் வந்து தமிழ்நாடு அரசு காரணம் சொல்ல வேண்டாம், முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்ல வேண்டாம், சூர்யா வந்து அதை சொல்ல சொல்லி நான் சொல்லல, கார்த்தி வந்து அதை சொல்லி நான் சொல்ல, சத்யராஜனை பொங்கி அதை சொல்ல நான் சொன்ன இருக்கிற பெருமக்கள் பூரா நான் திரும்ப சொன்னேன், முதலமைச்சர் சாரி கேட்டது பெருந்தன்மைன்னு நான் சொல்றேன். முதலமைச்சர் சாரி கேட்டது பெருந்தன்மைன்னு நான் சொல்றேன். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. ரொம்ப பயலே. இதில் கவசம் வேறு முடிக்கின்ற மொழியை பார். உங்களுக்கு புரியுங்களா? நான் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஆள் நான் கிடையாது. சாரி சொன்னது முதலமைச்சர் போன் பண்ணி ரொம்ப சாரிங்கன்னு சொன்னது அவருடைய பெருந்தன்மை. அவர் சொல்ல வேண்டியதே இல்லை, நார்மலா அப்படி பண்ண வேண்டியது. ஏன்னா கீழே ஒரு அதிகாரம் நடவடிக்கை எடுத்துனா நிறைவடைஞ்சா அமைதியா இருக்கலாம். அவர் போன் பண்ணி சொல்றது அவருடைய பெருந்தன்மை. இது இருக்கட்டும். பாருங்கள் போவோம். ஆஹா வல்லவராயலி புறமுதிர்த்து ஓடச் செய்தால் இன்று முதல் என்ன சொன்னாய்? அச்சச்சோ. முதலமைச்சர் போன் பண்ணி ஐ எம் சாரிங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் கடமை நடவடிக்கை சொல்றாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ண சொல்றேங்கன்னு சொல்றது நிச்சயமாக வந்து ஒரு கௌரவமான நடவடிக்கை. அது வந்து ஒரு கம்பீரமான நடவடிக்கை. அதை நம்ம வந்து ரொம்ப பெருசா நான் ஏற்கிறேன். அதுல எனக்கு குழப்பம் இல்லை. இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க. அதுவும் நல்ல ஐடியா தான். இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி ஊடகங்கள் ரொம்ப பிரமாதமா ஜெயராஜுக்கு என்னாச்சு பெலிக்ஸுக்கு என்னாச்சுன்னு நிக்கிறீங்களே, அந்த விசுவாசத்தை நான் மெச்சுறேன். அந்த அளவுக்கு அதிமுக பாஜக ஊடகங்களை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கத்துக்கணும். அங்க 10 நாள் 15 நாள் ஊடகங்களும் சாதாரண மக்களும் கொந்தளிச்சு கேள்வி எழுப்பி செய்ய வச்ச நடவடிக்கைகள் அதெல்லாம் இல்லாமலே நடக்குதுங்கும் போது அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அவ்வளவு பியூட்டிஃபுல். அதுதான் அந்த மெடலுக்கு ரைட்ல ஒண்ணு குத்திக்கங்க, லெஃப்ட்ல ஒண்ணு குத்திக்கங்க. மத்தவங்களுக்கு குத்தி விடலாம் சார், மத்தவங்களுக்கு குத்தி விடலாம் சார். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. நல்ல குத்துங்க. எனக்கு நீ சார் நான் ஏற்கனவே குத்து போட்டு உட்கார்ந்திருக்கேன் சார். எனக்கு எல்லாம் நான் ஆமான்னு சொல்றேன், புரியுங்களா? நீங்க எல்லாம் இல்லன்னு மறுக்கிறவங்க. நான் ஆமான்னு சொல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். நான் சங்கி வச்சுக்கோங்கன்றேன். நான் இல்லன்னு சொல்லிருக்கேன் என்னைக்காவது? நீலாம் மென்டலடா நீங்க. இவங்கிட்ட எல்லாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏற. உங்களோட மண்டைக்கு கொடுக்கனா என்னை போய் சங்கின்னு சொல்றீங்களே, நான் ரங்கராஜ் பாண்டியனாச்சேன்னு சொன்னேன்னா ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. உங்களோட மண்டைக்கு கொடுக்கனா என்னை போய் சங்கின்னு சொல்றீங்களே, நான் ரங்கராஜ் பாண்டியனாச்சேன்னு சொன்னேன்னா ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. அப்ப காவல்துறை யாரு? அது ஆந்திராவா? அதுக்குதான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் பொறுப்பெடுக்கிறார்ல, வருத்தப்படுறாருல, நடவடிக்கை எடுக்கிறாருல. இந்த ஆக்ஷன் சரி. நான் அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனா காவல்துறை என்னமோ பாஞ்சு சப்போர்ட் பண்ணுச்சு, நடவடிக்கை எல்லாம் கேட்க முன்னாடி நடவடிக்கை சொல்லிங்களே, நீதிமன்றம் காவல்துறை எப்படி செய்யாதனால காவல்துறை அப்படி செய்யாதனால தானே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரி
சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். பதில் சொல்லுங்க. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்தா இல்லையா? எடுக்கலைங்கிறது தானே சார் இவ்வளவு பெரிய கொலைங்கிறதே. அப்படி நடவடிக்கை அப்புறம் எடுக்கலைங்கிறது ஏங்க அதை பேச சோறு திங்கிறியல இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். பேசாம நீங்க பெனிக்ஸ்ல நின்று இருக்கீங்க சார். பென்னிக்ஸ் அப்போ இவ்வளோ பேசுனீங்களே, ஊடகங்கள் எல்லாம் ஜெல்லா இருந்தீங்களே எதிர்க்கட்சிகளோட, இப்போ ஏன் இல்லைன்னு கேட்கும்போது அப்போ 10 நாளா எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு எதிர்க்கட்சிகளோட சேர்ந்து ஊடகங்களும் சாதாரண மக்களும் எல்லாரும் கேள்வி எழுப்புனாங்க, கோரிக்கை வச்சாங்க, நடவடிக்கை எடுக்க வச்சாங்க, அழுத்தம் கொடுத்து. இப்போ அந்த அழுத்தம் இல்லாமலே நடக்கும் பொழுது பின்னாடி யாருன்னு கண்டுபிடிச்சீங்க? எதுக்காக விசாரணை அங்க வந்து அதிமுக விசாரணை நடக்கல, நேர தூக்கு தண்டனை தான். நேர தூக்கு தண்டனை தான். நீதிபதி விசாரணைக்கு வரும்போது அடிச்சு கொண்ட காவலர்களே அங்கதான் இருந்தாங்க. ஆமா ஆமா, அப்படி இல்ல அரெஸ்ட் ஆகி உள்ள உட்கார வச்சாங்கல்ல. அதுதாங்க. இப்போ இன்னைக்கு நீதிபதி விசாரணைக்கு போகும்போது அந்த காவல் நிலையத்துல அந்த காவலர்கள் இல்ல அரெஸ்ட் ஆகி ஜெயில்ல இருக்காங்கல்ல. ஆமா, இந்த வித்தியாசம் தான் சார். தெய்வமே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? இந்த விசுவாசம் என்னை சிலிர்க்க வைக்கிறது. ஆமாண்டா மயிராண்டி, நான் அப்படிதான்டா. என்னடா பண்ணுவேன்? அதாவது அதாவது வந்து எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, எப்பயுமே குடுக்குற மூதேவி இன்னைக்கு குடுக்கல, எப்பயுமே குடுக்காத சீதேவி இன்னைக்கு கொடுத்தா. அதாவது வந்து எப்பயுமே குடுக்கல, அவ வந்து நல்லவ இன்னைக்கு கொடுத்தா, எப்பயுமே குடுப்பா இன்னைக்கு குடுக்கல, அவ கெட்டவ. இல்ல சார், ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. 21க்கு பிறகு நிறைய லாக்அப் கொலைகள் நடந்திருக்கு. அப்போதெல்லாம் எடுக்காத நடவடிக்கை அப்ப இது ஒரு ப்ரொசீடிங் ஆகுது. அப்ப முதல்வர் வரைக்கும் அல்லது காவல்துறை அமைச்சர் வரைக்கும் பொறுப்பேற்கிற ஒரு நிர்பந்தத்தை இதன் மூலமா ஏற்படுத்துறாங்க. பொறுப்பேற்கிறதுங்கிறது வேற, பொறுப்பேற்கிறதுங்கிறது வேற. பொறுப்பேற்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்க 4 பெரியவங்கிட்ட கேட்டு. I am taking responsibility. Yes boss. நான் கூப்பிடவே இல்லையடா. விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான்.